அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு ராபி கிச்சனில் பாகிஸ்தானி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெய் ஊற்றிக்கிடலாம். நான் அமுல் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 50 கிராம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இஞ்சி பூண்டு போட்டு சிக்கன் போட்டு உப்பு போட்டு அதை நல்லா பெரட்டலாம். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா வெங்காயம் போட்டு கொதிச்சுருக்கு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அது எவ்வளோ தண்ணி, கறியில் உள்ள தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்று பாருங்கள். தக்காளி நல்லா அப்படியே குழஞ்சிடணும். இப்போ இதில் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து அவங்களுக்கு எப்படி காரமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் தயிர் வந்து 1/4 டம்ளர், ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். பாகிஸ்தான் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கிரேவியாக இன்னும் கொஞ்சம் வேணும், கிரேவின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் இதே அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் லெமன் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணனால எனக்கு புளிப்பு இல்லை, அதனால நான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் தான் நான் ஊற்றினேன். இப்போ இதோட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டம்ளர் ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க மலாய் இருந்துச்சுன்னா வீட்டில் மலாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாகிஸ்தான் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து மல்லி இலை,
இதுக்கப்புறம் வந்து புதினா இலை இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. நல்லா தக்காளி நல்ல ரெட் கலராக எடுத்துக்காங்க, பழுத்த தக்காளி எடுத்துக்காங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரெட் கலராக கிடைக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி. பாகிஸ்தானி சிக்கன் கிரேவிக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோகோனட் ரைஸ் தான். அதுக்கு இது செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். பாகிஸ்தானி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ், கோகோனட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புலாவுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.